வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடக்கம். வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற பின் அமைச்சர் RB உதயகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு திறப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசு விழா இல்லாமல் திறக்கப்பட்டது. அனைத்து காவல் நிலையங்களிலும் வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்க உத்தரவு. அட்மினாக இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கலாம் என டிஜிபி ராஜேந்திரன் அறிவுறுத்தல். எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாள் விழா அரசு சார்பில் இன்று கொண்டாட்டம். எம்ஜிஆர் உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை வெளியிடுகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ரயில்களில் பயணிகளுக்கு ஆன்லைனில் FIR பதிவு செய்யும் வசதி. ரயில்வே அமைச்சகம் செய்து தருமாறு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் மாடுபிடி வீரர்கள் நீதிமன்ற விதிகளுக்குட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதாக உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இதையடுத்து ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் முக்கிய பிரமுகர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் வாடிவாசலில் இருந்து கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. மாலை 4 மணி வரை நடக்கும் இந்த போட்டியில் 1400 காளைகளும் 848 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். போட்டியை காண ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் சென்றுள்ளனர். மாவட்ட கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் 7 கூடுதல் கண்காணிப்பாளர், 32 துணை கண்காணிப்பாளர், 70 ஆய்வாளர் உள்பட 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை தவிர 30 பேர் கொண்ட இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முதன்முறையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் நிறுத்தம், போக்குவரத்து மாற்றம் குறித்து செயலி மூலம் தெரிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. போட்டி நடைபெறும் பகுதியில் 50 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. 4 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. 12 மருத்துவ குழுக்கள், 13 108 ஆம்புலன்ஸ் வண்டிகள், ரத்த வங்கி வசதியுடன் கூடிய நடமாடும் மருத்துவமனை வாகனம் தயார் நிலையில் உள்ளது. 50,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரி அமைக்கப்பட்டு இருபுறத்திலும் 8 அடி உயரத்தில் 2 அடுக்கு பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. நேரில் போட்டியை காண முடியாதவர்களுக்காக 5 இடங்களில் LED திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை தவிர விழாவை காண வருபவர்களுக்காக குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. 1 மணி நேரத்துக்கு 75 வீரர்கள் வீதம் சுழற்சி முறையில் வீரர்கள் களமிறங்குகின்றனர். சிறந்த வீரர்கள் காளைகளுக்கு கார், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் வழங்கப்படுகின்றன. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அரசு சார்பில் விழா இல்லாமல் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அரசு சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2.5 கோடி செலவில் அமைக்கப்பட்ட இந்த வளைவுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனையடுத்து விழாக்கள் இன்றி திறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. திறப்பு விழா நடத்தாமல் எம்ஜிஆர் நினைவு வளைவின் மேல் உள்ள திரைகளை மட்டும் அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி இன்று அவரது நினைவு வளைவு திறக்கப்பட்டுள்ளது.
அனைத்து காவல் நிலையங்களிலும் வாட்ஸ்அப் குரூப் தொடங்க வேண்டும் என அனைத்து காவல் ஆணையர்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழக காவல்துறை காலத்திற்கு ஏற்றாற்போல் நவீனமாகி வருகிறது என்றார். ஆன்லைனில் எஃப்ஐஆர் பதிவு, குற்றவாளிகள் குறித்த தகவல்களை டேட்டாவில் சேகரித்து வைப்பது, காவல்துறை நற்சான்றிதழ் பெறுவது உள்ளிட்ட அனைத்தும் ஒருமுகப்படுத்தி நவீனப்படுத்தப்பட்டுள்ளது என டிஜிபி ராஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளை ஃபேஸ் டிடெக்டர் என்ற செயலி மூலம் அனைத்து காவலர்களும் பதிவேற்றம் செய்து கொண்டால் வாகன சோதனையின் போது எளிதாக அவர்களை அடையாளம் காண முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவலர்கள் அதிக அளவில் செல்போன்களை பயன்படுத்துவதால் அனைத்து காவல் நிலையங்களிலும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க வேண்டும் என டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். வாட்ஸ்அப் குரூப்பில் காவல்துறையினர் செய்யும் வேலைகளை பாராட்டி புகைப்படம் மற்றும் சிறு குறிப்பையும் பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ள அவர், வருகிற 18ஆம் தேதிக்குள் வாட்ஸ்அப் குழுவின் பெயர், அட்மின் பெயர், அவரது பதவி உள்ளிட்ட விவரங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என அனைத்து காவல் ஆணையர்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு ஆணையிட்டுள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாள் இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் உருவ சிலையின் கீழ் அவரது படம் அலங்கரித்து வைக்கப்பட உள்ளது. இந்த படத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் இன்று காலை மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். மேலும் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவாக எம்ஜிஆர் உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தையும் முதலமைச்சர் வெளியிட உள்ளார். இதேபோல் தமிழகம் முழுவதும் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா அதிமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆன்லைனில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வசதியை பயணிகளுக்கு செய்து கொடுக்கும்படி ரயில்வே அமைச்சகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ரயிலில் பயணம் செய்வோருக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் அது தொடர்பாக ரயில்வே காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்டவர் தேடிச் சென்று புகார் அளிக்க வேண்டிய நிலை உள்ளது. அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கும் பிறகு அந்த நபர் சார்ந்த ஊரில் இருக்கும் காவல் நிலையத்துக்கும் அனுப்பப்படும். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு உரிய நீதி கிடைப்பதில் உறுதியில்லாமல் இருப்பதாக கூறினார். ஆன்லைன் மூலம் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் வசதி இருந்தால் ரயில்வே துறை முடிவெடுக்க வேண்டும் என்றும் இதற்கு மத்திய அரசு உதவ தயார் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை முழுவதும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான அளவில் மக்கள் கூட்டம் வருகை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை முழுவதும் 15,000 காவலர்களும், அதுவும் குறிப்பாக மெரினா கடற்கரையில் மட்டும் 5,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 12 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களும், மணற்பரப்பில் 16 குதிரை காவலர்கள் மற்றும் 7 வாகனங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. குழந்தை கடத்தலை தடுக்கும் விதமாக 15 குழுக்களும், மக்கள் தவறி கடலில் விழுந்தால் அவர்களை காப்பாற்ற 140 நீச்சல் வீரர்கள் மற்றும் 7 ஆம்புலன்ஸ், 2 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் காவலர்களை தவிர்த்து 8 மெகா கேமராக்கள், குற்றவாளிகளை அடையாளம் காண ஃபேஸ் டிடெக்ஷன் மற்றும் கேமரா பொருத்தப்பட்ட ஆளில்லா விமானம் ஆகியவையும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் வாகனங்கள் வரும் என்பதால் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு விபத்தில்லா காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பல சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை கோவில் தமிழகத்தில் இருந்திருந்தால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற கடமைப்பட்டிருப்பேன் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவிற்கு எதிராக கூட்டணி அமைக்க மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தங்களை அழைக்கவில்லை என குறிப்பிட்டார். பாஜக ஊழல் இல்லாத கட்சி என எல்லோரும் சொல்வார்கள் என்று கூறிய கமலஹாசன், ஆனால் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் ஊழல் இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்குமோ அங்கெல்லாம் தான் செல்வதாகவும், முதல் அடியே தவறாக இருக்கக்கூடாது என்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவது அரசின் கடமை என்றும் கமலஹாசன் கூறினார்.
இல்லை, நம்ம எல்லா கட்சியும் சொல்லுவாங்க தனக்கு ஊழல் இல்லை என்று. நிரூபிக்கப்பட்ட பின் தான் தெரிகிறது இதில் ஊழல் இருக்கிறது என்று. அங்கு கலக்கக்கூடாது. ஆரம்பத்தை முதலடியே தவறாக இருக்கக்கூடாது என்பதில் முன்ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. அதான் எங்களுக்கு தெரிந்த வரையில், உங்களுக்கு தெரிந்த வரை நீங்களும் செய்தி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் என்னங்க அப்படி சொன்னீங்களே, இவங்களை பற்றி இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி யோசிப்போம் நாங்கள். நன்றி. கர்நாடக மாநிலத்தில் எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் ஜனவரி 18ஆம் தேதி நடைபெற உள்ளது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் கூட்டணி ஆட்சியை கவிழ்க்க காங்கிரஸ் ஜனதா தளம் எம்எல்ஏக்களை இழுக்க பாரதிய ஜனதா கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 3 பேர் மும்பையிலும் மேலும் சிலர் டெல்லியில் முகாமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு செல்வதை தடுக்கவும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் பெங்களூருவில் உள்ள ஓட்டலில் அமைச்சர்களுக்கு விருந்து அளிக்கும் நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் பரமேஸ்வர் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா கலந்து கொண்டார். அதன் பின்னர் நிருபர்களிடம் பேசிய சித்தராமையா, கூட்டணி ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று கூறினார். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் ஜனவரி 18ஆம் தேதி நடைபெற உள்ளது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் பாஜக குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் சிவக்குமார், ஆட்சியை கவிழ்க்க முயலும் பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு ஆதரவு அளித்து வந்த 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களது ஆதரவை நேற்று வாபஸ் பெற்றது குறிப்பிடத்தக்கது. டெல்லி காங்கிரஸ் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் பொறுப்பேற்றார். டெல்லி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த அஜய் மக்கான் உடல்நலக்குறைவால் அண்மையில் பதவி விலகினார். இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சரான ஷீலா தீட்சித் டெல்லி காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து டெல்லியில் உள்ள கட்சி அலுவலகமான ராஜீவ் பவனில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவராக ஷீலா தீட்சித் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் தேவேந்தர் யாதவ், ஹரூன் யூசுப் மற்றும் ராஜேஷ் லிலோத்தயா ஆகிய 3 பேரும் புதிய செயல் தலைவராக பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் அஜய் மக்கான் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். இதனிடையே டெல்லியில் காங்கிரஸ் கட்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக பதவியேற்றுக் கொண்ட ஷீலா தீட்சித் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம்தான் நமது நாட்டின் பலம் என்றும் அதனை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க கூடாது எனவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்த எம்பிக்கள் குழுவினர் நமது நாட்டு நாடாளுமன்றம் விவாதம் குறித்து தெரிவித்த கருத்தை ராகுல் காந்தி முகநூலில் பதிவிட்டுள்ளார். அதில் நாடாளுமன்ற நிகழ்வுகளை பார்வையிட ஆப்கானிஸ்தான் எம்பிக்கள் வந்தபோது அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியதாகவும் அதனால் நம் நாட்டின் ஜனநாயகம் மோசமாக இருப்பதாக நினைப்பார்களோ என எண்ணியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் ஆப்கானிஸ்தான் எம்பிக்கள் தன்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியதாகவும் அப்போது உங்களது நாட்டில் விவாதிக்கவும் கருத்துக்களை தெரிவிக்கவும் நாடாளுமன்றம் சிறப்பாக உள்ளதாகவும் தங்களது நாட்டில் துப்பாக்கி மூலம்தான் விவாதம் முடிவு செய்யப்படும் என கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நமது நாட்டில் ஜனநாயகம்தான் பலம் என்றும் அதனை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க கூடாது என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி இன்று முதல் 3 நாட்கள் தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 3 நாட்கள் அரசு முறை பயணமாக குஜராத் மாநிலத்திற்கு இன்று செல்லும் பிரதமர் மோடி பிற்பகலில் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை குஜராத் மாநில அரசு சார்பில் காந்தி நகரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசுவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பின்னர் சபர்மதி ஆற்றங்கரையில் வர்த்தக திருவிழாவை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி மறுநாள் சூரத் அருகே புதிய துப்பாக்கி தொழிற்சாலை உட்பட பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றுவார் என்றும் மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா உடல்நலக்குறைவால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி இந்த ஆண்டு மே மாதத்துடன் நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடைபெறவுள்ளது. அதற்கான வேலைகளில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைக்க பாரதிய ஜனதா கட்சி முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியினரை தேர்தல் வேலைகளில் ஈடுபடுத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பதாக செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தைப்பொங்கலை ஒட்டி தொடர் விடுமுறையை அடுத்து கோவில்பட்டி அருகே உள்ள குரமலை காப்புக்காடு பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரமலை காப்புக்காடுகள் பகுதிக்கு கார் மற்றும் வேன்களில் குடும்பம் குடும்பமாக சென்ற பொதுமக்கள் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோவில், முருகன் மற்றும் பெருமாள் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மரங்களின் நிழலில் அமர்ந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவை உண்டு மகிழ்ந்தனர். மக்களில் சிலர் அப்பகுதியிலேயே உணவு சமைத்து சாப்பிட்டனர். இதனிடையே பசுமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பிளாஸ்டிக்குகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறி துணிப்பைகளை வழங்கினர். அப்பகுதியில் வனத்துறையினர் சார்பில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் பொதுமக்களை தீவிரமாக சோதனை செய்த பின்னரே வனத்துறையினர் காப்பு காட்டுக்குள் அனுமதித்தனர். அந்த பகுதியில் கூடுதலாக குடிநீர், சாலை உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 5 சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மூச்சு காத்து நம் மீது பட்டாலே போதும், நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் என்பது முன்னோர்களின் ஐதீகம். அது மட்டுமல்லாது தற்போது சாலை வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். சாலை வசதி மட்டுமல்லாது தண்ணீர் வசதி இங்கு வேண்டும். தண்ணீர் வசதி இங்கு இருந்தால், சாலை வசதியும் இருந்தால் இது பெரிய சிறந்த ஒரு ஆன்மீக திருத்தலமாக விளங்கும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. உள்ளே எதுவும் கொண்டு போகக்கூடாது, ஆடு மாடு எதுவும் மேய்க்கக்கூடாது, பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வன உலகங்களை துன்புறுத்தக்கூடாதுன்ற நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றா ப்ரோக்ராம் தான் இந்த கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ரேடிகேட் பண்ணிவிட்டு நியூ துணி பை கொடுக்குறாங்க. இதுக்கு பொதுமக்களும் சரி, வர பக்தர்கள் எல்லாமே நல்லா உதவி பண்ணுறாங்க. ஸோ இதை மனசில் வச்சுட்டு அடுத்து வந்தால் கூட இதை மைண்டில் வச்சுட்டு உள்ளே எது கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணத்துறை மூலமாக அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஏற்று நம்ம வாழ்வாதாரத்தை முக்கியமானது பணம் தான். ஸோ அதை பாதுகாக்கணும்னு சொல்லி பணத்தின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். கோத்தகிரியில் நடைபெற்ற பொங்கல் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்கள் கழுத்தால் இரும்பு கம்பிகளை வளைத்து செய்த சாகசம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குன்றின் குரல்கள் அமைப்பு சார்பில் பொங்கல் விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தமிழர்களின் பண்பாட்டை உணர்த்தும் வகையில் தாரை தப்பட்டை மேளத்துடன் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கலைஞர்கள் இரும்பு கம்பியை கழுத்தால் வளைத்து காண்பித்து அசத்தினர். இதுபோன்ற சாகச நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு விழாவில் ஏராளமான காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. மேலூர் அருகே தும்பைப்பட்டி கிராமத்தில் உள்ள வீரகாளியம்மன் கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி மாடுகளுக்கு கட்டக்கூடிய துணிகளை இஸ்லாமிய மக்கள் தலையில் சுமந்து தெருக்களில் வந்தனர். அப்போது 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர். பின்னர் அவர்கள் கொண்டு வந்த வேட்டி, துண்டுகள் காளைகளுக்கு அணிவிக்கப்பட்டு மஞ்சு விரட்டு போட்டி தொடங்கியது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த மஞ்சு விரட்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொங்கல் நல்வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் சாதி வேறுபாடு இல்லாமல் முஸ்லீம், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து சமுதாய ஒற்றுமைப்படி நடந்து வருகிறோம். நாங்கள் பலமாக ராயப்பன் வகைராவுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இது பண்ணுற வழங்குகிறோம். மரியாதை இதேபோன்று 18ஆம் குடி என்ற கிராமத்தில்
உள்ள அம்மன் கோவிலில் மஞ்சு விரட்டு நடைபெற்றது. காளைகளுக்கு வேட்டி, துண்டு ஆகியவற்றை அணிந்து வயல்வெளிகளில் காளைகளை அவிழ்த்துவிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் அனைத்து சமூகத்தினரும் உற்சாகத்துடனும் ஒற்றுமையுடனும் பங்கேற்றனர். ஒருதினாகவும் எங்கள் சாமிகளுக்கு இருக்குது. நாங்கள் ஒற்றியமாக நடந்து இந்த மஞ்சள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடந்து வர ஊர் கிராமம்னா பாண்டாவடி கிராமம் தான். அதுக்கு இங்கே ஒரு 1000 மாடு வந்திருக்கேன். 1000 மாட்டில் வந்து தொழுவு வந்து 600 மாடு வரைக்கும் வளர்ந்துருக்கேன். வெளியில் வந்து சுற்றி நின்று அவுக்கிற மாடு ஒரு 400 மாடுக்கு மேலே ஊற்றுடுவாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு கோவில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் மாடுகள் முதலில் அவிழ்த்துவிடப்பட்டன. மாடுபிடி வீரர்கள் கொம்புகளில் கட்டியிருந்த பரிசு பொருட்களை எடுத்துச் சென்றனர். இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இதேபோன்று வேலூர் அருகே உள்ள அணைக்கட்டு கிராமத்தில் மஞ்சு விழாவில் பங்கேற்ற சித்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து காளைகள் கொண்டுவரப்பட்டன. இந்த மஞ்சு விரட்டில் குறைந்த நேரத்தில் ஓடி இலக்கை அடைந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் மூழ்கி இளம்பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சூசையபுரத்தை சேர்ந்த ஜெனிதா மேரி தனது நண்பர்களான ஏசுதாஸ், யோகேஸ்வரன் ஆகியோருடன் திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் நண்பர்கள் 7 பேருடன் இவர்கள் கொடிவேரி தடுப்பணைக்கு வந்திருந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் அருவியில் குளிக்க முடியாமல் பவானி ஆற்றில் குளிக்க ஆற்றில் இறங்கினர். அப்போது ஏசுதாஸ் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்றதால் தண்ணீரில் தத்தளித்துள்ளார். அவரை காப்பாற்ற ஜெனிதா மேரி மற்றும் யோகேஸ்வரன் அடுத்தடுத்து ஆற்றில் குதித்துள்ளனர். ஆனால் 3 பேரும் எதிர்பாராத விதமாக ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆற்றில் குதித்து 3 சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேராயர் பிராங்கோ மூலக்கலுக்கு எதிராக போராடிய கோட்டயம் கன்னியாஸ்திரிகள் இடமாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் தேவாலய பேராயர் பிராங்கோ மூலக்கல் மீது கோட்டயம் அருகே உள்ள தேவாலயத்தில் கன்னியாஸ்திரியாக இருந்தவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். அப்போது கன்னியாஸ்திரிக்கு ஆதரவாக கோட்டயம் கன்னியாஸ்திரிகளும் போர்க்கொடி தூக்கினர். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் கேரள போலீசார் அவரை கைது செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கில் பேராயர் பிராங்கோ மூலக்கல் நிபந்தனை ஜாமீன் பெற்றுள்ளார். இந்த நிலையில் பிராங்கோவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய கன்னியாஸ்திரிகள் கோட்டயம் கான்வென்ட்டை விட்டு வெளியேற இயேசு மினிஷனரி திருச்சபையிலிருந்து உத்தரவு வந்துள்ளது. கன்னியாஸ்திரிகள் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்வதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 9 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். மும்பையில் செயல்பட்டு வரும் பெஸ்ட் என்ற நிறுவனத்தின் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிறுவனத்தின் தொழிலாளர்கள் மும்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து தொழிலாளர்களுக்கு 10% சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த பிரச்சினையை அடுத்த 90 நாட்களுக்குள் தீர்வு காணவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 9 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். மகாராஷ்டிராவில் பேருந்துடன் இரும்பு கம்பிகளை ஏற்றி சென்ற ட்ரக் வாகனம் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் கட்சிரோலி பகுதியில் உள்ள ஈடாப்பள்ளி என்ற இடத்தில் செயல்படும் அகேரி என்ற புத்தக நிறுவனத்தில் இருந்து மாணவர்களுடன் வேறு சில சுற்றுலா பயணிகளும் பேருந்து புறப்பட்டு எல்பள்ளி என்ற இடத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது இரும்பு கம்பிகளை ஏற்றி எதிரே வந்த ட்ரக் வாகனத்துடன் பேருந்து நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 3 மாணவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 4 வாகனங்களை அடித்து நொறுக்கி இருசக்கர வாகனங்களை தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.